Hello guys, welcome you all back to my channel. இன்னைக்கு நம்ம ஹோம் செஃப்ஸோட நெக்ஸ்ட் ரெசிபி அதுவும் எல்லாரோட ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் தான் இந்த தீபாவளி ஸ்பெஷலில் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காப்பிடி ஜீனி போடுறோம். நாங்கள் ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுனுக்கு காப்பிடி ஜீனி அப்படின்றது ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஜீரா ரெடி ஆகுறதுக்கு நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு நாங்கள் எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கியிருக்கோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். தென் காய்ச்சின பால் ஆல்ரெடி நாங்கள் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அந்த பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சின்றப்போ ரொம்ப கெட்டியாகவும் பிணைஞ்சிடாதீங்க, ரொம்ப நெலுகலாகவும் பிணைஞ்சிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக பிணைஞ்சிருங்க. அதுவும் போல் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலே போதும். ஒரு லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம தீபாவளி ஸ்வீட்டாக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். மாவு பிணைஞ்சிட்டு இருக்கும்போதே ஜீராவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சக்கரைப்பாகு அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. குலாப் ஜாமுன் வந்து நல்லா 2 உள்ளங்கையும் வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். அப்படின்னா எந்த வெடிப்புமே இல்லாமல் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா உருண்டையாக வரும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாகவே போடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இங்கே நம்ம ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 4 ஏலக்காவை வந்து தட்டி உள்ளே போட்டுருங்க. தென் 1 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் ஊற்றுங்க. ஒரே 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். அது எதுக்காகனா ஜீராவில் இருக்க மண் அந்த கசடு எல்லாமே இருக்கும்போது வரணும், அதுக்காக தான். இப்போ நம்ம வடிகட்டிட்டு அந்த ஏலக்காவை மட்டும் திருப்பி எடுத்து உள்ளே போட்டுடலாம். அந்த எசன்ஸ் வந்து உள்ளே ஊறிட்டே இருக்கும். நாங்கள் இதில் எதுவும் கலர் ஆட் பண்ணல. ஜீராவில் நிறைய பேர் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேசரி பவுடர் ஏதாவது இருந்தால் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே கீயில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா குலாப் ஜாமுனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் கீ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டால்டாலையோ இல்லை ரீஃபண்ட் ஆயில்லையோ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஆயில் வந்து நல்லா கொதித்து நல்லா காஞ்சு வர வரைக்கும் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு குக்காகி வரும். இல்லை அப்படின்னா வெளியில் மட்டும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் அச்சீவ் ஆகிடும். நடுவில் வந்து நம்மளுக்கு வேகவே வேகாது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து வேக வச்சு எடுங்க. அப்போ தான் வெளியில் எப்படி கோல்டன் ப்ரௌனில் வருதோ அதே அளவுக்கு நம்மளுக்கு உள்ள பாலுக்குள்ளேயும் வந்து நல்லா குக்காகி வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்போது குக் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பொறுமையாக நம்மளை பரட்டி விட்டு ஃபுல் பாலையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடையிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குலாப் ஜாமுன் எடுத்து அப்படியே சூடோடே உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அன்னன்னைக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு உடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும். ஜீராப்பாகும் நல்லா ஆறணும். நம்ம பால் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் வந்து நல்லா ஆறணும். ரொம்ப ஆற தேவையில்லை, கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் இருந்தால் போதும். அப்போ நம்ம ஊற போட்டால் தான் அந்த இருக்கிற ஹீட் வந்து ஆறுறதுக்குள்ளே வந்து ஊறியும் அதுக்கப்புறம் வந்து பால் வந்து உடையாமல் நம்ம 1 வீக் வச்சு சாப்பிட்டா கூட அந்த குலாப் ஜாமுன் வந்து உடையாமல் அப்படியே பால் ஷேப்லேயே உருண்டையாக ரவுண்டாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒரே தப்பு சூடோடு அப்படியே நம்ம எடுத்து ஆற வைக்காமல் ஜீரா பாகில் அப்படியே போட்டுருவோம். ஒன்று குலாப் ஜாமுன் அப்படியே சூடாக போட்டுருவோம், இல்லை ஜீரா சூடாக இருக்கும்போதே குலாப் ஜாமுனை போட்டுருவோம். ரெண்டுமே பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பாலையுமே வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. குக் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா இதை ஆற வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சாலே நம்மளுக்கு அந்த சூடு போயிடும். அதுக்குள்ளேயும் நம்ம ஜீரா காய்ச்சி ஒரு 30 மினிட்ஸ் ஆகியிருக்கும். இப்போது அதை பாலை வந்து ஜீரா பாகில் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்படி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு உடையாமல் எப்படி நம்ம ரவுண்டாக போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் 1 வீக் கழித்து சாப்பிட்டு முடிக்கும்போது கூட அதே ரவுண்ட் ஷேப்லேயே தான் இருக்கும். நம்மளுக்கு உடஞ்சி தரலாக வராது. இந்த தீபாவளி ஸ்வீட்டை இதே மாதிரி ரவுண்டான குலாப் ஜாமுன் செஞ்சு இனிப்போட தித்திக்க தீபாவளி கொண்டாடுங்க. இந்த குலாப் ஜாமுனை நீங்கள் உங்களோட தீபாவளி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.